இது பயிர் பண்றது இதோட சித்திரையில போடுவாங்க. சித்திரையில போடு. ஒரு வருஷம் ஆகுமா அப்போ வரதுக்கு? 8 மாசம். 8 மாசம். ஆமா. ஓ, ஏப்ரல் மாதம் பயிர் பண்றீங்க? ஏப்ரல் மே பயிர் பண்ணா அறுவடை வந்துட்டு ஜனவரி மாதம் பண்றீங்க? ஆமா. சரி. இப்போ இதெல்லாம் எங்க போகுது இப்போ? இது வந்து சொசைட்டி கரும்பு சொசைட்டிக்கு கொடுத்துருவீங்க நீங்க? தனியா நீங்க சேல்ஸ் பண்ண மாட்டீங்க? தனியார் போகுது, சொசைட்டி இல்ல. தனியாருக்கு போகுது. சொசைட்டிக்கு அனுப்புறது லாபமா, தனியாரா நீங்க விற்கிறது லாபமா? தனியார் போறதே லாபம். தனியார் போறதுதான் லாபம். சரி சரி. வந்து எங்களுக்கு எப்பவுமே கமிஷரியா கொண்டுருவாங்க. சொல்ற வேலை கொடுக்க மாட்டாங்க. ஓ, நீங்க எதிர்பார்க்குற வேலை தர மாட்டாங்க. அவங்க அறிவிச்சிருக்க வேலை கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இடைத்தரகருக்கு பாதி எடுத்துறாங்க. சரி சரி. உங்களுக்கு தண்ணி எங்க இருந்து வருது? முல்லை பெரியார் பாசனம் தான் உங்களுக்கு. சரி சரி. ஓகே. அப்ப அரட்டாப்பட்டி அந்த பக்கம் வரதுதான். அந்த அரட்டாப்பட்டி பாதை வர்றது கிடார்பட்டி. ஆமா. இப்போ உங்களுக்கு வந்து அந்த டங்ஸ்டன் இது பாதிக்குமா? உங்களுக்கு எங்களுக்கும் பாதிக்கும். உங்களுக்கும் பாதிக்குது. எல்லாத்துக்கும் பாதிக்கும். அதுல வந்துச்சுன்னா தண்ணி எங்களுக்கு வராதுல. பக்கத்துல எங்களுக்கு பாதிக்கும். பக்கம் தானே ஒரு 10-12 கிலோமீட்டர். சரி சரி. ஓகே. இங்க இப்ப நீங்க விவசாயம் வந்து வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? வருஷம் பண்றதே விவசாயம். அந்த காலத்துல இருந்தே பண்றீங்க. கரும்பு சாகுபடி மட்டும் தானா? வேற கரும்பு எல்லாமே பண்றீங்க. தோட்ட விவசாயம். இப்போ இந்த இடத்துல கரும்பு போட்டிருக்கீங்கன்னா எப்போதுமே கரும்பு தான் இருக்குமா? வேற மாத்தி அடுத்த வருஷம் நெல்லு, அதுக்கு அடுத்த வருஷம் வாழை, அதுக்கு அடுத்த வருஷம் கரும்பு. எது தோது வருதோ அது அப்படியே ஆலக்கரும்பு. எல்லா ஆலக்கரும்பு அங்கல இருக்குன்னு பாருங்க. ஆலக்கரும்பு என்னது அது? அது வெள்ளை கரும்பு. ஓ சரி சரி. பச்சை கலர்ல இருக்கும் அந்த. சீனி. சரி சரி. அந்த கரும்பும் பண்ணுவீங்க. மாத்தி தான் பண்ணுவீங்க. எந்த விவசாயம் தோது கொஞ்சம் லாபம் கிடைக்குதா அது அப்படியே பண்ணி. இந்த இடம் பேர் என்ன? இந்த இடமா கீழையூர். அது சரி சரி. நீங்களும் இந்த இடம் நீங்களும் கீழையூர் தான்? கீழே சேர்ந்தவங்க தான். ஓகே. நன்றிங்க.